ஃபேக் வெட்டிங் ஈவெண்ட். இப்போ நிறைய பேரு லைக்ஸ், ஃபாலோவர்ஸ், அவங்களோட எக்ஸ் பொறாமப்படணும் அப்படின்றதுக்காக கல்யாணமே இல்லாம கல்யாணத்தை பண்ற மாதிரி ஈவெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் பல்வேறு காரணங்களால திருமணம் செய்ய பல சிக்கல்களை சந்திக்கிறாங்க. குடும்பத்தினர் பெரும்பாலும் பாரம்பரிய உறவுகள், குடும்ப வளர்ச்சி இதெல்லாம் மனசுல வச்சு இளைஞர்களை திருமணம் செய்ய வற்புறுத்தவும் செய்யறாங்க. இதனால குடும்பத்துல பல பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிச்சு தான் வருது. இப்படி இருக்கிற சூழல்ல தான் இந்தியாவுல ஜென்சின்னு சொல்லப்படுற இளம் தலைமுறை பழமையான திருமண முறைகளை மாத்தி இப்போ புதிய பார்ட்டி கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்காங்க. அதுதான் ஃபேக் வெட்டிங்ஸ் சொல்லப்படுற போலி திருமண விழாக்கள். இந்த விழாக்கள் உண்மையான திருமண விழா மாதிரியே பிரம்மாண்டமா இருக்கும். இதுல இசை, வண்ணமயமான பாரம்பரிய உடைகள், சங்கீதம் போன்ற நிகழ்ச்சிகள் கூட நடத்தப்படுது. இது எல்லாமே உண்மையா இருந்தாலும் கூட திருமணம் செய்து கொள்ளும் ஜோடி மட்டும் உண்மை கிடையாது. இந்த திருமண நிகழ்ச்சியில திருமணம் மட்டும் தான் நடக்காது, மீதி எல்லாமே நடக்கும். இது முக்கியமா விருந்தோம்பல் மற்றும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை ரசிக்க விரும்பும் இளம் தலைமுறைக்கு ஒரு தனித்துவமான பொழுதுபோக்காகவும் மாறிட்டு வருது. இந்த போலி திருமண விழாக்கள் இப்போ பெங்களூரு, பூனே போன்ற மெட்ரோ நகரங்கள்ல பிரபலமாக்கிட்டு வருது. இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு 500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் வசூலிக்கிறாங்க. முக்கியமா ஜென்சின்னு சொல்லப்படுற இளம் தலைமுறையினர் இத அதிகமா விரும்புறாங்க. ஏன் அப்படின்னா இதுல முக்கியமா நம்ம சொந்தக்காரங்க வரமாட்டாங்க, அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு ஈவெண்டோட மோட்டிவே என்ஜாய் பண்றதுதான். எல்லாருமே சேர்ந்து மகிழ்ச்சியா இருப்பதற்கும், சோசியல் மீடியால அழகான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிடுவதற்கும் மட்டுமே இந்த ஒரு ஈவெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாம எல்லாருமே சோசியல் மீடியால லைக்ஸ், ஃபாலோவர்ஸ் வாங்க உண்மையான சந்தோஷம், உண்மையான கனெக்ஷனை மறந்துடுறோமா? இந்த ஃபேக் வெட்டிங் ஈவெண்ட்ஸ் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு எந்த மாதிரியான மெசேஜை கொடுக்குது? நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபேக் வெட்டிங் ஈவெண்ட்ஸ் பத்தி? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.